கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரோனி கீழே விழுந்துட்டான். ஸ்கூல்லேருந்து தான் ஃபோன் வந்தது. கீழே விழுந்து வாய் ஃபுல்லாக ரத்தம், சட்டை ஃபுல்லாக எல்லாமே ரத்தமாக இருந்தது. சரின்ட்டு போய் பார்த்தா ஒரு பல்லு எல்லாருக்கும் உள் பக்கத்தில் இருந்து வெளியே விழுந்துச்சு. இவன் நார்மலாக நடந்து தான் போனான். ஆனால் ஒரு பையன் எதிரில் ஓடியாந்து அவன் தலையில் இடித்து பல்லு உடையும் எல்லாருக்கும். ஆனால் அவனுக்கு வேர்லேருந்து வேறே கைட்டின் கீழே வந்துச்சு. பல்லு இவ்வளோ பெரிய பல்லு இருந்தது அவனுக்கு. நான் அப்போ கூட பயப்படல. ஏன்ப்பா இந்த பல்லையும் எதுக்குப்பா சும்மா விட்டுக்கிற, அதையும் கைட்டி இருத்தானுன்னு சொன்னேன். ஏன்னா நான் அவன் பயந்துருவான்றதுனால நான் சும்மா அவனை கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம். ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே போயிருந்தால் தான் அந்த பல்லு வந்து செட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் போகிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜானாட்டை வீட்டில் போய் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அந்த பல்லு ஒன்று பாலில் போட்டு வச்சுருக்கணும், இல்லை அவனுடைய எச்சையிலே வச்சுருக்கணும், இல்லை பிளட்டிலே வச்சுருந்தா தான் அது கூடும். இது வந்து கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஓட்டையாக தான் இருக்கும், பல்லு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டே போனேன். ஆண்டவரே, இது வந்து கீழே விழுந்தது உங்கள் சித்தம், ஆனால் மரித்ததை எல்லோரும் உயிரோடு இழுக்கிறது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. இந்த பல்லு செத்ததாக இருந்தாலும் இதுக்கு உங்களால் உயிர் கொடுக்க முடியும்னு சொல்லி ஜெபம் பண்ணினே போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு செகண்டு கூட இல்லை, இன்னொரு சீஃப் டாக்டர் ஃபோன் பண்ணாங்க. 1% வாய்ப்பு இருந்தால் கூட அது கூடும், நீங்கள் திருப்பி அந்த பல்லையே அவனுக்கு வைங்க, கம்பி போட்டு அந்த பல்லையே உள்ளே இன்சர்ட் பண்ணி அவனுக்கு வைங்க, 1% வாய்ப்பு இருந்தாலும் கூட வாய்ப்பு இருக்குது, கூடிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஹிந்து தான், ஆனாலும் ஆண்டவருக்கு நான் வந்து, ஆண்டவரே மற்ற ஜனத்துக்கு முன்னாடி வந்து வெக்கப்படக்கூடாதபடி ஆண்டவரை நீங்கள் தான் நடத்தணும், உங்களுடைய மகிமை அங்கே வரணும் ஆண்டவர்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவர் வந்து அங்கே அந்த டைமில் வந்து வச்சுட்டு ஒரு 2-3 வாரம் கழித்து வர சொன்னாங்க. 2-3 வாரம் கழித்து போகும்போது அந்த பெரிய டாக்டர் அவங்க இருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இது நிற்காது, ஏன்னா ஷேக் இருக்குது, நிற்காது, இதனால் நிற்கிற வரையும் நிற்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சு, அந்த பல்லு நின்றோம். ஆனால் விழாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் சரி, திருப்பி 3 வாரம் கழித்து திருப்பியும் போயிட்டு செக் பண்ணும்போது எந்த டாக்டர் வந்து முடியாது, இது விழாதுன்னு விழுன்னு சொல்லிட்டாங்களோ அதே டாக்டர் இது நிற்கும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு அங்கே வந்து ஒரு சந்தோஷம். ஆனால் நிற்கும் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் எக்ஸ்ரே பண்ணும்போது அந்த பல்லுக்கும் அவனுடைய எலும்புக்குமே எதுவுமே இல்லை, கேப் அப்படியே பெரிய கேப்பாகவே இருந்தது. ரெண்டாவது அதுக்கப்புறம் போய் நாங்கள் எக்ஸ்ரே பண்ணும்போது அந்த பல்லுக்கும் அந்த எலும்புக்கும் வேறு சுற்றி இருந்தது, வேறு வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 2-3 வாரம் கழித்து பார்க்கலாம். ஆனால் 2 வருஷத்துக்கு அவனுக்கு வந்து நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணினே இருக்கணும், இந்த பல்லு எப்படி க்ரோத் ஆகுதுன்னு பார்த்துட்டே இருக்கணும். ஆனால் இது பிடிச்சிக்கும், வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய மகிமை அங்கே இறங்குச்சு. அதே மாதிரி இன்னொரு டாக்டரே நாங்கள் அதை வந்து செகண்ட் ஒப்பீனியன் வாங்கினேன். அந்த டாக்டர் முடியாதுன்னுட்டார். ஆனால் அந்த டாக்டர்கிட்ட அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லும் போது, இது வந்து காட்ஸ் கிரேஸ் தான், இது எங்கேயுமே நடக்காது, மிராக்கலாக இருக்குது, உண்மையில் ஆண்டவர் அவங்க கடவுள் தான் அந்த பையன் கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஜனம், அவங்க வேறு ஹிந்துஸ் தான், அவங்க அந்த மாதிரி சொன்னோன்னே ஆண்டவருடைய மகிமை அங்கே வல்லமையாக இருந்தது. ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரின் சிறுசாட்சி ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.